சிம்பிள் மைக்ரோஸ்கோப். சிம்பிள் மைக்ரோஸ்கோப் அப்படிங்கிறது ஒரு சிங்கிள் கான்வெக்ஸ் லென்ஸ் ஆஃப் ஷார்ட் ஃபோக்கல் லென்த். இதோட ஃபோக்கல் லென்த் ரொம்ப கம்மியாக இருக்கும் அண்ட் ஒரே ஒரு ஐசோலேட்டட் கான்வெக்ஸ் லென்ஸ் ஒரு மேக்னிஃபையிங் கிளாஸாக வேலை செய்யும். இந்த ஃபிங்கர் பிரிண்ட் பார்க்குறக்கு இல்லை நார்மலாக ஒரு லெட்டர்ஸை ரீட் பண்ணோம், ரொம்ப சின்ன ஸ்கிரிப்டாக இருக்குது அதை ரீட் பண்ணோம் அப்படிங்கிறக்கெல்லாம் யூஸ் பண்ணுற ஒரே ஒரு ஐசோலேட்டட் லென்ஸ் தான், கான்வெக்ஸ் லென்ஸ் தான் சிம்பிள் மைக்ரோஸ்கோப். இது எப்படி மேக்னிஃபை பண்ணுது அப்படிங்கிறது எல்லாமே ஃபர்தராக பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஐடியா, எனக்கு ஃபைனல் இமேஜ் ஜென்ரலாகவே இப்போ இந்த ஆப்ஜெக்டை நான் பார்க்கணும் அப்படின்னா நீங்கள் வேணால் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த ஆப்ஜெக்டை க்ளோஸராக வச்சிங்கன்னா உங்கள் ஐனால் ஃபோக்கஸ் பண்ண முடியாது. நீங்கள் இந்த ஆப்ஜெக்டை பார்க்க முடியும், ஆனால் கிளியராக பார்க்க முடியாது. ஒரு நார்மல் ஐயாக இருந்துச்சுன்னா ஒரு ஆப்ஜெக்ட் கிளியராக எப்போ ஃபார்ம் பண்ணும் அப்படின்னா நான் 25 சென்டிமீட்டர் தள்ளி இந்த ஆப்ஜெக்டை வைக்கணும். அண்ட் அந்த டிஸ்டன்ஸை லீஸ்ட் டிஸ்டன்ஸ் ஆஃப் டிஸ்டிங்க்ட் விஷன்னு சொல்லுவாங்க. அதை நான் இப்படி மென்ஷன் பண்ணியிருக்கேன், கேபிட்டல் டி. ஒரு நார்மல் ஐக்கு பர்சன் டு பர்சன் மாறும். நார்மல் ஐக்கு இந்த வேல்யூ 25 சென்டிமீட்டராக இருக்கும். அப்போது எனக்கு ஃபார்ம் பண்ணுற எல்லா இமேஜும் விர்ச்சுவல் இமேஜ் தான் கான்வெக்ஸில் ஃபார்ம் பண்ண வைக்க போகிறேன். ஏன்னா நம்ம அதை அப்சர்வ் தான் பண்ணணும், ஸ்க்ரீனில் ஃபார்ம் பண்ணக்கூடாது. அப்படின்னா அந்த இமேஜ் விர்ச்சுவல் இமேஜாக இருக்கும். அப்போது 25 சென்டிமீட்டரில் வச்சுட்டா தான் நம்ம கம்ஃபர்டபுள் வியூ அது. அப்போது ஃபர்ஸ்ட் ஐடியா பார்க்கலாம். விர்ச்சுவல் இமேஜ் ஃபார்ம் பண்ணோம், ஒரே ஒரு கான்வெக்ஸ். அப்போ என்ன பண்ணலாம், ஆப்ஜெக்டை ஃபோக்கஸ்க்கும் ஆப்டிக்கல் சென்டருக்கு இடையில் எந்த இடத்துல வேணாலும் நான் வைக்கலாம். விர்ச்சுவல் இமேஜ் தான் ஃபார்ம் பண்ணும். அப்போ நான் ரேண்டமாக ஒரு பாயிண்ட் சூஸ் பண்ணுறேன், இந்த இடத்துல ஒரு ஆப்ஜெக்ட் வைக்கிறேன். இதை நான் மேக்னிஃபை பண்ணி பார்க்கணும், அவ்வளோதான். ஸோ 2 ரே எடுத்துக்கலாம், எங்கே வேணாலும் இந்த ரேயை ட்ரா பண்ணிக்கலாம். ஸோ நான் 2 ரே எடுத்துக்கிறேன். ஒரு ரே வந்து பேரலல் ரே. பேரலல் ரே என்ன பண்ணும், பிரின்சிபல் ஃபோக்கஸ் வழியாக அந்த ரேயை டர்ன் பண்ணிடும். அண்ட் அதே மாதிரி ஆப்டிக்கல் சென்டர் வழியாக ஒரு ரே எடுக்கலாம். அந்த ரேவும் ஸ்ட்ரைட்டாக எந்த டீவியேஷன் வராமல் போயிடும். இப்போது இந்த 2 ரேயும், இந்த க்ரீன் கலர் 2 ரேயும் மீட் பண்ணுமா ஏதாவது ஒரு இடத்துல? கண்டிப்பாக மீட் பண்ணாது. அதனால் இது ஒரு இடத்துல கன்வர்ஜ் ஆகாது, ரியல் இமேஜ் ஃபார்ம் பண்ணாது. நம்ம என்ன மட்டும்தான் பண்ண முடியும், இங்கே நம்ம நார்மல் ஐ கொண்டு போய் வச்சோம் அப்படின்னா, நம்ம போய் பார்த்தோம் அப்படின்னா இந்த ரீஜன்லேருந்து நம்ம அப்சர்வ் மட்டும் பண்ண முடியும். அப்படி அப்சர்வ் பண்ணால் நம்மளோட ஆப்ஜெக்ட் எப்படி தெரியும்னா, ஆக்சுவலாக இங்கே இருக்கிற ஆப்ஜெக்டே தெரியாது நமக்கு. நமக்கு என்ன தெரியும், அந்த லென்ஸ் வழியாக ஒரு இமேஜ் பார்க்க முடியும். எக்ஸ்டெண்ட் பண்ணிகிட்டே போகலாம். அண்ட் இவ்வளோ ஹைட்டில் இருக்கிற ஒரு இமேஜ் நம்ம பார்க்க முடியும். அப்போது நான் ஒரு சின்ன ஒரு ஆப்ஜெக்டை எடுத்து வச்சுட்டு அந்த லென்ஸ் முன்னாடி பார்த்தோம் அப்படின்னா, லெட்டர்ஸ் எல்லாம் அப்படி தான், நம்ம பார்த்தோம்னா ஒரிஜினலெல்லாம் தெரியாது, ஒரு விர்ச்சுவலான ஒரு இமேஜை நம்மளால் அப்சர்வ் பண்ண முடியும். அப்போது நான் இங்கே இந்த கண்டிஷன் எடுத்துக்கிறேன். இந்த டிஸ்டன்ஸ் எவ்வளோ தான் இருக்கணும் அப்படின்னா, நம்மளால் ஐனால் பார்க்க முடியும்னா டிங்கிற டிஸ்டன்ஸில் இருக்கணும், 25 சென்டிமீட்டர் எடுக்கணும். ஸோ ஏன் வந்து நான் 25 எழுதாமல் கேபிட்டல் டின்னு எழுதுகிறோம் அப்படின்னா, கொஸ்டின்ஸில் வந்து அந்த வேல்யூ மாறும். ஒருவேளை 24, 26 அப்படியெல்லாம் கொடுக்கலாம். ஸோ என்ன வேல்யூ வருது அதை யூஸ் பண்ணிக்கலாம். அந்த பர்சனோட லீஸ்ட் டிஸ்டன்ஸ் ஆஃப் டிஸ்டிங்க்ட் விஷன். அப்போது இங்கே வந்து நம்மளோட ஐடியா இதோட மேக்னிஃபிகேஷன் ஃபைன் பண்ணோம். ஒரே ஒரு ஃபார்முலா யூஸ் பண்ணலாம், தின் லென்ஸ் ஃபார்முலா எவ்வளோ தான், 1/v minus 1/u ஈக்குவல் டு 1 ஃபோக்கல் லென்த். விங்கிறது இமேஜ் டிஸ்டன்ஸ். ஸோ அதனால் 1 டிவைடட் பை இமேஜ் எங்கே ஃபார்ம் பண்ணுது, ஃபைனலாக டிங்கிற டிஸ்டன்ஸ் லெஃப்ட் சைடு. அப்போது சைன் கன்வென்ஷனோடு எழுதணும். ஸோ ஃபஸ்ட்டு நான் எழுதிட்டு அதுக்கப்புறம் சைன் எழுதலாம். ஸோ டிங்கிற ஃபார்ம் மைனஸ் 1 ஆப்ஜெக்ட் டிஸ்டன்ஸ். ஆப்ஜெக்ட் எவ்வளோ தூரத்தில் இருக்குது டயக்ராமில் பாருங்கள், நம்மளாக சூஸ் பண்ணிக்கலாம் யூங்கிற டிஸ்டன்ஸ். ஸோ அதனால் இங்கே ஆப்ஜெக்ட் டிஸ்டன்ஸ் யூ ஈக்குவல் டு 1 ஃபோக்கல் லென்த். இனி சைன் கன்வென்ஷன் எழுதிடலாம். சைன் கன்வென்ஷன் பாருங்கள், டிங்கிறது லெஃப்ட் சைடு, அதனால் மைனஸ் டி. யூங்கிறதும் ஆப்டிக்கல் சென்டர்லேருந்து லெஃப்ட் சைடு தான் மெஷர் பண்ணுறோம். டியும் லெஃப்ட் சைடு தான் மெஷர் பண்ணோம், இதுவும் லெஃப்ட் சைடு. ஸோ லெஃப்ட் சைடுனா நெகட்டிவ், அப்போது மறுபடியும் யூவோட வேல்யூ நெகட்டிவ். ஃபோக்கல் லென்த்து ஜென்ரலாகவே கான்வெக்ஸ் லென்ஸோட பிரின்சிபல் ஃபோக்கஸுங்கிறது ரைட் சைடு, அதனால் அது பாசிட்டிவ். அது ப்ளஸ் எழுதணும்னு இல்லை, பாசிட்டிவ். நமக்கு என்ன ஃபைன் பண்ணோம், மேக்னிஃபிகேஷன் ஃபைன் பண்ணோம். ஸோ மேக்னிஃபிகேஷனோட ஜென்ரல் ஃபார்முலா என்ன தெரியுமா, மேக்னிஃபிகேஷன் ஈக்குவல் டு v/uங்கிறது தான் மேக்னிஃபிகேஷனோட ஃபார்முலா. இந்த கேஸில் ஃபைனல் இமேஜ் டிஸ்டன்ஸுங்கிறது கேபிட்டல் டி, அதனால் மேக்னிஃபிகேஷன் d/u. அப்போ எனக்கு இந்த சிஸ்டமில் இருந்து d/u கண்டுபிடிக்கணும். அதனால் என்ன பண்ணலாம், சிம்பிளாக இந்த ஈக்குவேஷனை ஒரு d வச்சு மல்டிப்ளை பண்ணலாம், டோட்டலாக கேபிட்டல் D வச்சு. ஃபஸ்ட்டு டைம் பாருங்கள், இந்த d உள்ள மல்டிப்ளை ஆச்சு அப்படின்னா டி கேன்சல், -1 வரும். இங்கே பாருங்கள் ஆல்ரெடி ஒரு நெகட்டிவ் ப்ளஸ் ஆயிரும். இங்கே d/uன்னு வரும். அண்ட் ரைட் சைடு d/fன்னு வரும்.
அண்ட் டெரிவேஷன் அவ்வளோதான். நம்ம என்ன ஃபைண்ட் பண்ண வந்தோம், d/u ஃபைண்ட் பண்ணால் எனக்கு மேக்னிஃபிகேஷன். அப்போ இதுதான் மேக்னிஃபிகேஷன். ஸோ இதை ரீப்ளேஸ் பண்ணிடலாம். அண்ட் மேக்னிஃபிகேஷன் ஈக்குவல் டு இந்த 1 மட்டும் ரைட் சைடு கொண்டு போயிடலாம். ஸோ 1 + d/fனு மாறிடும். ஸோ மேக்னிஃபிகேஷனோட ஃபார்ம் இதுதான். அப்புறம் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு விஷயம், அண்ட் டியோட வேல்யூ கொஸ்டினில் 25ன்னு கொடுத்துட்டாங்கன்னா நம்ம என்ன பண்ணுவோம், ஜென்ரலாக -25ன்னு சைன் கன்வென்ஷன் யூஸ் பண்ணணும். ஆனால் இந்த இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ்க்கு மட்டும் சைன் கன்வென்ஷன் யூஸ் பண்ணக்கூடாது. ஏன்னா ஆல்ரெடி நான் டெரைவ் பண்ணி தான் அதை எடுத்தேன். டிங்கிற வேல்யூ நோன் வேல்யூ தான். அண்ட் எல்லா சைன் கன்வென்ஷன் யூஸ் பண்ணதுக்கப்புறம் இதை அப்டெயினே பண்ணணும். அப்போ எதுவுமே பண்ண வேண்டாம், கிடைக்கிற வேல்யூ என்னவோ அண்ட் அதை மட்டும் வச்சு டேரெக்டாக இந்த ஆன்சர் எழுதிடலாம். மேக்னிஃபிகேஷன் 1 + d/fனு வரும். இப்போது மேக்னிஃபிகேஷன் அதிகமாக இருக்கணும்னா ஃபோக்கல் லெங்க்த்து கம்மியாகணும், இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல். அதனால தான் நான் மேலே சொல்லியிருந்தேன் கான்வெக்ஸ் லென்ஸ் ஆஃப் ஷார்ட் ஃபோக்கல் லெங்த். ஃபோக்கல் லெங்த் கம்மியாக இருந்தால் தான் மேக்னிஃபிகேஷன் அதிகமாக இருக்கும். அண்ட் அது ஒரு பாயிண்ட். ஷார்ட்டர் ஃபோக்கல் லெங்த் ஆஃப் கான்வெக்ஸ் லென்ஸ், தி கிரேட்டர் இஸ் இட்ஸ் மேக்னிஃபையிங் பவர். மேக்னிஃபிகேஷன் மேக்னிஃபையிங் பவர் எல்லாமே ஒன்று தான், ஒரு சின்ன சேஞ்ச் மட்டும்தான். அடுத்த டாப்பிக்கில் அதை பேசுவோம். இமேஜ் ஃபார்ம்ட் அட் இன்ஃபினிட்டி. நம்ம போன கேஸில் என்ன பார்த்தோம்னா, லீஸ்ட் டிஸ்டன்ஸ் ஆஃப் டிஸ்டிங்க்டியூஷனில் ஃபைனல் இமேஜ் பார்த்தோம். அப்போ ஐனால் ஃபோக்கஸ் பண்ண முடியும், ஐ ஸ்ட்ரெயின் பண்ணும், ஆனால் கிளியரான இமேஜை பார்க்க முடியும். ஐ ரிலாக்ஸ்டாக இருக்கணும்னா, அப்போ கொஸ்டினில் இப்படி தான் கேட்பாங்க, ரிலாக்ஸ்டு வியூ. நம்ம ஐ எப்போ ரிலாக்ஸ்டாக இருக்கும் அப்படின்னா, இந்த ஆப்ஜெக்ட் இன்ஃபினிட்டியிலிருந்து தான் ரிலாக்ஸ்டு. நம்ம ஸ்டாரெல்லாம் கூட பார்க்க முடியும். எந்த ஒரு டிஸ்டன்ஸ் ஆப்ஜெக்டை பார்த்தாலும் அந்த சிலியரி மசில்ஸ் எல்லாம் பெருசாக ஸ்ட்ரெயின் பண்ணாமல் அதோட நார்மல் லெங்க்த்லேயே இருக்கும், நார்மல் அப்பர்ச்சர்லேயே இருக்கும். அப்போது ரிலாக்ஸ்டு வியூவாக வரும்போது நான் இமேஜ் எங்கே ஃபார்ம் பண்ணோம், இன்ஃபினிட்டியில் ஃபார்ம் பண்ணோம். ஸோ அதே சிம்பிள் மைக்ரோஸ்கோப்பை இன்ஃபினிட்டியில் இமேஜ் ஃபார்ம் பண்ண வச்சிட்டோம்னா வேலை முடிஞ்சு. ஸோ எப்படிங்கிறது பார்க்கலாம். நான் இன்ஃபினிட்டியில் ஃபார்ம் பண்ணோம், அதனால் பிரின்சிபல் ஃபோக்கஸில் ஆப்ஜெக்டை வச்சிடறேன். என்ன இந்த ஆப்ஜெக்ட் வந்து 2 ரே வரையலாம். ஒரு ரே வந்து பேரலல் ரே, பிரின்சிபல் ஃபோக்கஸ் வெளியாக போயிடும். அண்ட் இன்னொரு ரே ஆப்டிக்கல் சென்டர். இந்த லைன் பார்த்தாலே புரியும், ஃபோக்கஸில் வச்சுட்டோம்னா இன்ஃபினிட்டிக்கு வரைக்கும் அந்த ரேயை கொண்டு போயிடும். அப்போ இது ரெண்டும் பேரலல், இந்த பேரலல் லைன்ஸ் மீட் பண்ணவே செய்யாது, இன்ஃபினிட்டியில் போய் மீட் பண்ணணும்னு சொல்லிக்கலாம். இப்போ இன்ஃபினிட்டி வரைக்கும் போகும். நம்ம இதை வச்சு அப்சர்வ் மட்டும்தான் பண்ண முடியும் இங்கிருந்து. இப்போ இந்த லைன் அப்படியே எக்ஸ்டெண்ட் பண்ணலாம். அப்போ அந்த ஆப்ஜெக்ட் எங்கே கிடைக்கணும்னு கண்டுபிடிச்சிடலாம். ஸோ இதை அப்படியே எக்ஸ்டெண்ட் பண்ணுறேன். பேரலல் லைனை எக்ஸ்பேண்ட் பண்ணால் மறுபடியும் பேரலல் லைனே தான், இது எங்கேயும் மீட் ஆகாது, அப் டு இன்ஃபினிட்டி இது போகும். இப்போ இங்கே மேக்னிஃபிகேஷன் கண்டுபிடிக்க சொன்னால் என்ன பண்ணலாம், மேக்னிஃபிகேஷன் ஈக்குவல் டு v/uன்னு எடுத்திங்கன்னா, விங்கிறது இன்ஃபினிட்டி. இப்போ இன்ஃபினிட்டி மேக்னிஃபிகேஷன் பாசிபிள் கிடையாது, இன்ஃபினிட் வேல்யூ ஆஃப் மேக்னிஃபிகேஷன். அப்போது இங்கே தான் ஒரு மேக்னிஃபையிங் பவருங்கிற ஒரு கான்செப்ட் யூஸ் பண்ணுவோம். நமக்கு என்னென்னா ஹைட்டோட கம்பேரிசன் தானே மேக்னிஃபிகேஷன். நார்மலாக 5 சென்டிமீட்டர் இருந்துச்சு, இப்போது இமேஜ் 10 சென்டிமீட்டர் ஆயிடுச்சு அப்படின்னா 2 டைம்ஸ் மேக்னிஃபை ஆயிடுச்சு. அப்போ எவ்வளோ டைம்ஸ் அதிகமாகுதுன்னு பார்க்கணும். இங்கே யூஸ் பண்ணுற ஒரு இம்பார்ட்டண்டான ஒரு ஃபார்முலா, இன்ஃபினிட்டி வந்ததுனால நம்ம நார்மல் ஃபார்முலா யூஸ் பண்ண முடியல. அதனால் இங்கே யூஸ் பண்ணுற ஃபார்முலா மேக்னிஃபிகேஷன் ஆர் மேக்னிஃபையிங் பவர் ஈக்குவல் டு tan theta ஆஃப் இமேஜ் டிவைடட் பை tan theta ஆஃப் ஆப்ஜெக்ட் அட் லீஸ்ட் டிஸ்டன்ஸ் ஆஃப் டிஸ்டிங்க்ட் விஷன். இதை நான் எப்படி எழுதணும், எதனால் இந்த ஃபார்முலா வந்துச்சுங்கிறதுக்கு ஒரு சிம்பிளான ஒரு எக்ஸ்ப்ளனேஷன் கொடுக்குறேன். இது உங்களோட ஃபைனல் ஐடியாவுக்கு இது தேவையில்லை, ஜஸ்ட் இது எப்படி வந்துச்சுங்கிறது மட்டும் நான் சொல்கிறேன். அப்சர்வர் இருக்காங்க, இந்த பாயிண்டில் அப்சர்வ் பண்ணுறாங்க. அண்ட் இதுதான் அதோட ஒரிஜினல் ஹைட், ஒரு ஆப்ஜெக்டோட ஹைட் h, ஹைட் ஆஃப் ஆப்ஜெக்ட். அண்ட் அதுக்கு நேராகவே என்னாச்சு, இமேஜ் ஃபார்ம் பண்ணுச்சு. இமேஜ் எவ்வளோ ஹைட்டாக இருக்குது அண்ட் ஹைட் ஆஃப் இமேஜ் இது hiங்கிற ஹைட். நான் அப்சர்வ் பண்ணிடுறேன். எனக்கு இந்த லெங்க்த்தோட கம்பேரிசன் தான் கண்டுபிடிக்கணும். அப்போ அதோட பொசிஷனெல்லாம் எனக்கு பெருசாக தெரியல, பெருசாக ஐடியா இல்லை. அதனால் இது அப்சர்வர்லேருந்து எவ்வளோ தூரத்தில் இருக்குன்னா எக்ஸுங்கிற டிஸ்டன்ஸில் இருக்கிற மாதிரி அசியூம் பண்ணிக்கலாம். நான் அந்த ஃபார்முலா சும்மா அப்ளை பண்ணுறேன், ஆன்சர் வருதான்னு பார்க்கலாம். மேக்னிஃபிகேஷன் tan theta ஆஃப் இமேஜ் பை tan theta ஆஃப் ஆப்ஜெக்ட். இந்த tan theta ஆஃப் இமேஜ் என்னென்னா, நம்ம அப்சர்வர் நம்மளோட ஐயிலிருந்து இமேஜ் வந்து எவ்வளோ ஆங்கிள் மேக் பண்ணுது, எவ்வளோ ஹைட்டு, எவ்வளோ ஆங்குலர் செப்பரேஷன் மேக் பண்ணுது அப்படிங்கிறது பார்க்கலாம். ஸோ இந்த டயக்ராமில் பாருங்கள், இதுதான் இமேஜ். ஸோ நான் அப்சர்வர் பார்க்கும்போது நம்மளோட ஹரிசாண்டல் லெவல்லிருந்து இவ்வளோ ஆங்கிள் நான் மார்க் பண்ணியிருக்கேன். இந்த டோட்டல் ஆங்கிள் தான் theta ஆஃப் இமேஜ். அப்போது இந்த என்டையர் ஆங்கிள் எவ்வளோன்னு பார்க்கணும். tan theta ஆஃப் இமேஜ் எவ்வளோ வரும், ஆப்போசிட் பை adjacent. இப்போ ஆப்போசிட் என்னாகும், ஹைட் ஆஃப் இமேஜ் டிவைடட் பை adjacent எக்ஸ்னு வரும். ஒரு ஐடியா முடிஞ்சிருச்சு. இனி tan theta ஆஃப்
ஆப்ஜெக்ட் பார்க்கணும். ஆப்ஜெக்ட் மேக் பண்ணுற ஆங்கிள் இது தீட்டா ஆஃப் ஆப்ஜெக்ட். ஸோ முன்னாடி பார்த்தது தீட்டா ஆஃப் இமேஜ். இது வந்து இந்த லைன் மட்டும் half ஆஃப் தி ஆங்கிள் பாருங்கள், இந்த வேல்யூ. அண்ட் இந்த ஆங்கிள் தான் தீட்டா ஆஃப் ஆப்ஜெக்ட். அண்ட் இதோட ஆப்போசிட் சைடு ஹெச் வரும், அட்ஜசன்ட் சைடு வந்து எக்ஸ் வரும். இப்போது tan theta of object denominator இருக்குது. ஸோ ஆப்போசிட் சைடு பை adjacent. ஸோ ஆப்போசிட் சைடு வந்து ஹைட் ஆஃப் ஆப்ஜெக்ட் டிவைடட் பை adjacent சைடுங்கும் போது எக்ஸுங்கிறது தான். ஸோ எக்ஸுங்கிற வேல்யூ மேலே போயிடும், எக்ஸ் வேல்யூ கேன்சல். ஃபைனல் ஆன்சர் ஹைட் ஆஃப் இமேஜ் பை ஹைட் ஆஃப் ஆப்ஜெக்ட்னு வரும். அப்போது நான் 2 டிஃப்ரெண்ட் ஃபார்முலா வேணுன்னா அப்டைன் பண்ணிக்கலாம், யூஸ் பண்ணிக்கலாம். ஆனால் எனக்கு ரிசல்டண்டாக கிடைக்கிற விஷயம் ஒன்று தான், கம்பேரிசன் ஆஃப் ஹைட். ஸோ மேக்னிஃபிகேஷனோட ஜென்ரல் ஐடியாவே ஹைட் ஆஃப் இமேஜ் பை ஹைட் ஆஃப் ஆப்ஜெக்ட் தான். அதனால் நான் இப்படி ஒரு ஃபார்முலா யூஸ் பண்ணுறதுனால அகெயின் வி ஆர் கெட்டிங் how many times the final image gets magnified when compared to ஒரிஜினல் ஆப்ஜெக்ட் ஹைட் அப்படிங்கிறத நம்ம ஃபைண்ட் பண்ணுறோம். ஸோ இது வந்து லாஜிக் எழுதுகிறேன், எதனால் அப்படி நம்ம இந்த ஃபார்முலா எடுத்தோம் அப்படிங்கிறது. இங்கே இன்ஃபினிட்டிங்கிற கண்டிஷன் வந்ததுனால நம்ம இந்த ஃபார்முலாக்குள்ளே போயிடும். இப்போது ஃபஸ்ட்டு ஒரு பிரச்சனையை முடிச்சிடலாம். இந்த tan theta ஆஃப் ஆப்ஜெக்ட், இப்போ இதுதான் ஆப்ஜெக்டாக வச்சுங்க, ஒரு கேண்டில் மாதிரி ஞாபகம் வச்சுங்க, மைண்டில் வச்சுங்க. ஸோ நான் tan theta ஆஃப் ஆப்ஜெக்ட் பார்க்குறேன். இப்போ நான் இந்த ஆப்ஜெக்டை பார்க்குறதுக்கு ஒரு ஆங்கிள் தேவைப்படுது. அப்போ நான் இங்கே வச்சு பார்க்கக்கூடாது, ஒரு நமக்கு தெரிஞ்ச டிஸ்டன்ஸ், கம்ஃபர்டபுள் டிஸ்டன்ஸ் டிங்கிற டிஸ்டன்ஸ். அப்போது டிங்கிற டிஸ்டன்ஸில் நான் இப்படி வச்சுட்டேன். அப்போ எங்கிட்ட எவ்வளோ ஆங்கிள் மேக் பண்ணுது என்னோட ஐயில் அப்படிங்கிற ஹரிசோண்டல் லெவல் இருந்துன்னு பார்த்துக்கலாம். அப்போது இங்கே எழுதுகிறேன், இது ஒரிஜினல் ஹைட்டு ஹெச், இது வந்து டிங்கிற டிஸ்டன்ஸ். ஸோ அது தனியாக வரைய வேணாம்னு நினைக்கிறேன். பாருங்கள், இப்படி இதோட ஒரிஜினல் ஹைட், இது வந்து டி. அப்போது tan theta ஆஃப் ஆப்ஜெக்ட் கிடச்சிரும், ஹெச் பை டின்னு வரும். அப்போது இந்த வேல்யூ ஹெச் பை டி. அப்போது இது வந்து நான் என்ன பண்ணிட்டேன், இனி சடனாக இடையில கொண்டு வந்து லென்ஸை கொண்டு வந்து வச்சிடறேன். அண்ட் லென்ஸ் கொண்டு வந்து எவ்வளோ ஆங்கிள் மேக் பண்ணுதுன்னு பார்க்குறேன். ஸோ இதை ரிமூவ் பண்ணிடுறேன். tan theta ஆஃப் இமேஜ், இந்த டயக்ராமில் பாருங்கள், இமேஜ் எவ்வளோ ஆங்கிள் மேக் பண்ணுதுன்னு சொல்லணும்னா நம்ம ஐ வந்து நம்ம க்ளோஸராக இங்கேயே கூட வச்சுங்களேன். ஐயை ஆக்சுவலாக நம்ம அப்சர்வ் பண்ணும்போது மைக்ரோஸ்கோப்பில் ரொம்ப க்ளோஸராக தான் வச்சுருப்போம். அதனால் நான் ஐயை தூரமாக வரையணும்னு இல்லை, இங்கே க்ளோஸராக கூட வச்சுக்கலாம். அப்படி பார்க்கலாம். நான் இது வழியாக இமேஜ் பார்த்தா இதெல்லாம் நமக்கு தெரியவே செய்யாது. ஆக்சுவலாக நம்ம ஆப்ஜெக்ட் எங்கேனே தெரியாது, நமக்கு இமேஜ் எங்கேருந்து வர மாதிரி இருக்கும், இங்கேருந்து வர மாதிரி. அப்போது இந்த ஆங்கிள் தான் இமேஜ் மேக் பண்ணுற ஆங்கிள். நான் இது அப்படியே எக்ஸ்டெண்ட் ஆகி இப்படியே போகுது இந்த லைன். அப்போ ஹரிசோண்டல்லிருந்து எவ்வளோ ஏதோ ஒரு ஹைட்டில் டோட்டலாக இமேஜ் இங்கே கிடைக்கும். அப்போது எனக்கு இந்த ஆங்கிள் ஃபைன் பண்ணிட்டேன்னா இதுதான் தீட்டா ஆஃப் ஆப்ஜெக்ட், தீட்டா ஆஃப் இமேஜாக இருக்கும். ஸோ இந்த ஆங்கிள் எழுதிடலாம், தீட்டா ஆஃப் இமேஜ். இந்த தீட்டா ஃபைன் பண்ணுறது ரொம்ப ஈஸி. ஆப்போசிட் பை அட்ஜசன்ட். ஆப்போசிட் அப்படின்னா எனக்கு இங்கே போய் இமேஜோட ஹைட்டை கண்டுபிடிச்சிட்டு இருக்க முடியாது, அது எவ்வளோன்னு தெரியாது. ஆனால் நல்ல நோன் வேல்யூவே நமக்கு கிடைக்கும். இந்த ட்ரையாங்கிள் யூஸ் பண்ணியும் தீட்டா கண்டுபிடிச்சிக்கலாம், ஒரே ஐடியா தானே. அப்போது ஆப்போசிட் சைடு வந்து ஹெச் வரும், அண்ட் அட்ஜசன்ட் சைடு வந்து எங்கே வச்சுருக்கோம், ஃபோக்கல் லெங்க்த்து. இப்போது ஃபோக்கல் லெங்க்த் ஆஃப் தி லென்ஸ் வந்துடும். அப்போ நம்ம கண்டுபிடிக்க வந்தது தீட்டா ஆஃப் இமேஜ் தான். ஆனால் அவ்வளோ தூரம்லாம் போக வேண்டாம், அதுக்கு முன்னாடி அதே ஆங்கிள் தான் வரும் எப்படி எடுத்தாலும். அப்போ ஆப்போசிட்டில் ஒரு ஹெச் நமக்கு நோன் வேல்யூ ஒன்று இருந்துச்சு ஆல்ரெடி, ஒரு ஹெச்ங்கிற வேல்யூ. அப்போது ஆப்போசிட் சைட் பை அட்ஜசன்ட் எடுத்துக்கிட்டோம் டேரெக்டாக. இந்த தீட்டாவும் தீட்டா ஐ தான். நீங்கள் டோட்டலாக பெரிய ட்ரையாங்கிள் எடுத்தாலும் தீட்டா ஐ தான். அப்போது தெரிஞ்ச வேல்யூ இருந்து எடுத்துக்கனால இது தீட்டா ஆஃப் இமேஜ் ஹெச் பை எஃப்னு வரும். இனி அவ்வளோதான் மேக்னிஃபிகேஷன். 2 வேல்யூ காமனாக ஹெச் கேன்சல், இந்த டி மேலே போயிடும். ஸோ மேக்னிஃபிகேஷன் ஈக்குவல் டு ஹெச் பை எஃப் டிவைடட் பை ஹெச் பை டி, அண்ட் ஹெச் வேல்யூ கேன்சல். மேக்னிஃபிகேஷன் ஆர் மேக்னிஃபையிங் பவர் ஈக்குவல் டு டி பை எஃப்னு வரும். ஸோ இதுதான் 2 கண்டிஷன் ஆஃப் அ சிம்பிள் மைக்ரோஸ்கோப். அப்போது ஏன் இந்த ஃபார்முலா பண்ணணுங்கிற ஒரு ஐடியா மைண்டில் வச்சுங்க. இன்ஃபினிட்டி வந்துருச்சு, ஸோ அதனால் ஆங்கிளோட டிபெண்டன்ஸ் வச்சு வி ஆர் ஃபைண்டிங் மேக்னிஃபிகேஷன். அண்ட் போன கேஸில் டேரெக்டாகவே வி பை யூ யூஸ் பண்ணிக்க முடியும், எதுவும் இன்ஃபினிட்டி எல்லாமே நோன் வேல்யூஸாக இருந்ததுனால டி பை யூ வி பை யூங்கிறது மேக்னிஃபிகேஷன், அண்ட் வி கெட் 1 + d/fங்கிற ஃபார்ம்.